ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಈಗ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಸಂಭ್ರಮ ಅಂದ್ರೆ ಇದು ಸೌತ್ ಝೋನ್ 1 ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಡೆಲ್ಲಿನಲ್ಲಿ ಏಪ್ರಿಲ್ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಬಂದು ಗೆದ್ದರೆ 1 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ. ಈಗ ಅವ್ರು ಗೆದ್ದಿರೋ 10 ಲಕ್ಷ ಅಂದ್ರೆ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಬರ್ತದೆ. ಧ್ಯಾನ್ ಚಂದ್ ಅವಾರ್ಡಿಗೆ ನ್ಯಾಷನಲ್ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಇದೆ. ಸೊ ನೀವೆಲ್ಲ ಬಂದಿದ್ದು ತುಂಬಾ, ಅದು KGF ಅಲ್ಲಿ ಚೆಲ್ಲಪ್ಪ ಲೈನ್ ಈ ಒಂದು ಏರಿಯಾದಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ತುಂಬಾ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಖುಷಿಯಾಗಿದೆ. ನಾವೆಲ್ಲ ಬಂದು ಮಾಡಬೇಕು, ಇನ್ನೂ ಅದನ್ನ ಬೆಳಿಬೇಕು, ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಬರಬೇಕು ಅಂತ ಅದು ನಮಗೆ. One minute. We need to take this on camera so if we can just move everybody on the side and do this. Congratulations. We are really proud to have you here with us. And it is our privilege to congratulate you that one of our KGF person has won the gold medalist. And really it is proud for KGF too. And it helps the coming generation children to how to use the brain and to keep brain busy in all these games. So they can achieve many things like how he has achieved, and he is the first gold medalist in our KGF. Really, it is a very thing for the KGF, proud for the KGF. Thank you. தங்கவயலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, நம்முடைய பயணி வந்து யூத் காங்கிரஸ்லேருந்து நீங்கள் செல்லப்பா லைனில் நம்மளுக்கு காங்கிரஸுக்கு ஒழிச்சவர் இருந்தாலும் இது போல் கேமில் மேடம் சொன்ன போல் இந்த போல் கேமு ட்ரெயின்னு இதெல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து பெரிய சாதனை படிச்சுக்கிறாருன்னா அந்த சாதனை வந்து நம்ம காங்கிரஸ் சார்பிலையும் வட்டார சார்பில் KGF சார்பில் மனமார்ந்த அவரை வாழ்த்துக்கிறோம். ஏன்னா இது போல் ஒரு தம்பி போயிட்டு இவ்வளோலாம் டெல்லியில் இன்றைக்கி கவர்னர்கிட்ட மெடல் வாங்கினு கோல்டு மெடல் வாங்கினு கவர்னர்கிட்ட டின்னர் பண்ணின்னு வந்துக்கிறாருன்னா தங்கவயலுக்கே ஒரு பெருமை சேர்த்து தந்த பயணி அவர் குடும்பம் 10 lakhs இன்றைக்கி 10 lakhs வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மக்கள் சேவையில் அவர் ஏற்கனவே மக்கள் சேவை சேர்ந்தவர். இந்த வட்டாரத்தில் பசங்களுக்கெல்லாம் நோட் புக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நல்லது கெட்டதுக்கு எல்லாருமே பாடுபட்டவர். எங்கள் கூட சேர்ந்து எங்கள் கூட பாடுபட்டவர். அவர் மீண்டும் மலர வேண்டும். இன்னும் பெரிய பதவி வாங்கினேன், பெரிய பரிசை வாங்கினேன், தங்கவயல் பேரை வாங்கி கொடுத்து எனக்கு கேட்டு இந்த பயணி குடும்பத்துக்கு மனமார்ந்த நன்றி. இங்கே வந்திருக்க டெல்லியிலேருந்து வந்துக்கிறாங்க, அவங்க நண்பர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. எனக்கு தான் பெருமை. எனக்கு இந்த ஏரியாவுக்கு பயணி ஜெயிச்சுக்கிறது வந்து ஜெயிக்க வச்சதே என்ன கவுன்சிலரா பயணி இந்த கேம்ல மைண்ட் கேம்ல அடிச்சுக்கிறாருன்னா 55,000 பேரு கிட்ட ஜெயிச்சுக்கிறார். விளையாட்டுன்றது எல்லாமே ஒன்று. ஆனால் ஒரு கவர்னர் வந்து பாராட்டி ஒரு சல்லாப்பா நகரில் பிறந்த அவருடைய அப்பா மாணிக்கம், அவருடைய பஞ்சாயத்து தலைவர், அவருடைய மகன் ஜெயிச்சுக்கிறாருன்னா, என்னுடைய தம்பி ஜெயிச்சுக்கிறாருனாக்கா மீண்டும் இத்தாச்சு ஒரு 1.5 கோடி சும்மா அடிச்சுட்டு டெல்லியிலேருந்து வந்துக்கிறாங்க. அவருக்கு லண்டனில் ஆடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த லண்டன் சான்ஸ் கிடைக்கணும். மீண்டும் இது போல் ஒரு நிகழ்ச்சி இந்த கோலார் தங்கவயலில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை பண்ணோம். எனக்கு பெருமை என்னன்னாக்கா என்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெய்பால் அண்ணா வந்துக்கிறாரு. அதே போல் நகரமன்ற தாயாக இருக்கிற என்னுடைய இந்திரா காந்தியினுடைய பேரை வச்சுருக்கிறவங்க, அவருடைய கணவர் தயாசங்கர் அண்ணா வந்துக்கிறாரு, சண்முக அண்ணா வந்துக்கிறாரு, இது ஆரிகிறார், நீல பாபு, ஆனந்த், தீனா பாபு, இவரு எல்லாம் இருக்கும்போது சக்கரெல்லாம் இருக்கும்போது எனக்கு பெருமை இருக்குது. எலெக்ஷன் எல்லாம் வரும் போவோம், ஆனால் இது போல வெற்றியெல்லாம் பெருமையை பார்க்க முடியாது.
இவ்வளோ மீடியாக்கார் வந்துக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் அவர் ஜெயிச்சுன்னு வந்து இந்த கோலார் தங்க வயலுக்கு பெருமை தரணும், என் சலாப்பால எனக்கு பெருமை தரணும்னு சொல்லி அவர் நலமோடு அவர் குடும்பத்தோடு வாழணும்னு பிரார்த்திக்கிறேன் கடவுளை. அண்ணன் மாதிரி கவுன்சிலர் மாதிரி அக்கா மாதிரிலாம் வந்து உறுதுணையாக சப்போர்ட் பண்ண இருக்காங்க. அது மாதிரி 4 விஷயம் நம்ம ஊரில் வந்து எஜுகேஷன் சேர்க்க வேண்டியது பொறுப்பு தெரிவிச்சுதான் இருக்குது. மைண்ட் கேம் வந்து செஸ்ஸு, மெயினாக செஸ்ஸு நம்ம வச்சுட்டு செஸ்ஸு தான் அதில் நம்ம வின் பண்ணோன்னா இவ்வளோ குழந்தைங்களாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருந்தாங்க. அவங்களும் இது மாதிரி சவுத் ஜோனில் வின் பண்ணி வந்து கேரளாக்கார் அவ்வளோ நாலேஜோடு அவங்க பசங்க நம்ம மொழி சொல்லலைன்னா, ஏன்னா நம்ம இடத்துல அது கம்மியாக இருக்கும். அது எடுத்துன்னு போகிறது வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்க வேண்டியது நம்மளோட அரசியல் அமைப்பு தான். ஒரு அங்கங்கே லைப்ரரி வைக்கணும், ஸ்போர்ட்ஸ் கிளப் வைக்கணும், ஜிம் வைக்கணும். இதெல்லாம் வச்சாங்கன்னா பசங்க வந்து வேறு ரூட்டில் போக மாட்டாங்க. இந்த ட்ரக்ஸு அதிகமாக இருக்குது நம்ம இடத்துல. எங்கே போனாலும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. சின்ன பசங்கிட்ட ஏன்னு கேட்க முடியாது, ஏன்னா அவன் எதிர்த்து நம்ம பேசலாம். விஷயம்னா தப்பான பழக்கத்தில் இருக்கிறதால அந்த மாதிரி இப்போ வழித்து நடத்தக்கூடாது. நாங்கள் ஆடுறப்பெல்லாம் கிரிக்கெட் இந்த கிஃப்ட்டு தான் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு எல்லாம் ஹாக்கி விட்டு மீது எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆடுறது, வாலிபால் எல்லாமே. ஏன் ஜென்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லா ஸ்போர்ட்ஸும் தெரியும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு மொபைல் வந்து தான் தெரியும். மொபைல்லேருந்து மீண்டு வரணும், அவங்களுக்கு வந்து நல்ல வழி காட்டணும்னு. சார் இது கேம் எங்கே ஆடி இருந்தீங்க, எந்த பிளேஸில்? இந்த டூர்னமெண்ட்டோட பேர் என்ன? ஐஆர்ஜி. இது வந்து ஃப்ரீ கேம் செலெக்ஷன் ஆகும். இது வந்து ஃப்ரீ கேம் செலெக்ஷன் ஆகிறதால 55,000 பேர் செலெக்ஷன் இது ஆகும். அதில் நாங்கள் வந்து 9வது ப்ளேஸ் பண்ணோம். 9வது ப்ளேஸ் பண்ணால் அவங்களே கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஹோட்டலில் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஆடுறீங்களா? சரி நாங்கள் ஆடுறோம். அந்த இடத்துல டோட்டலாக என்னோட ₹1 என்று 200 பேர் இன்ட்ரெஸ்ட். அந்த இடத்துல இது செலெக்ஷன் ஆகும்போது 200 பேர். எங்கேருந்து நான் வீட்டிலேருந்து போகிற வரைக்கும் வர வரைக்கும் ₹1 இந்த பாயிண்ட்லேருந்தே எடுத்து போடல. எல்லாமே அந்த ஐஆர்ஜி இது மூலிமா தான் வந்து ஏசி ட்ரெயின் சார். எங்களுக்கு பங்கார்பேட்டிலேருந்து கேர்புரம் போகிற வரைக்கும் ஏசி. அங்கேருந்து கேப் வச்சு போயிட்டு கேப் அங்கே ஸ்டார் ஹோட்டலில் எனக்கு ரூம் தங்க வச்சு சாப்பாட்டுக்கு குறையே இல்லை சார். இங்கேருந்து நம்ம கிளப்பு வரைக்கும் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி ப்ரொஃபஷன் எந்த ஃபுட்டுனா நீ சாப்பிட்லாம் ஸ்டார் ஹோட்டலில். நீங்கள் சாப்பிட்றதுன்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆள் வந்து 5,000 ரூபாய்க்கு பில் ஆகும் அந்த சாப்பாடு. அது மாதிரி பண்ணிவிட்டு ஈவெண்ட் பண்ணாங்க. நம்ம கவர்னர் வந்தப்போ தான் அந்த பெருமையை தெரிஞ்சிச்சுங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு கவர்னர் வராது, இது பெரிய விஷயமா இருக்குன்னு ஒரு இது தான் ஆரம்பிச்சோம். அதில் 200 பேரில் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் வந்து 72%. அதில் நான் குவாலிஃபை 52 வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அது 36 ஆச்சு. 36ல் கூட நான் 24th லிஸ்ட்டு தான் வந்தேன். அது நெக்ஸ்ட்டு 6 அது சர்க்கிளில் வந்து அந்த 6 நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு யார் வரா அவங்க தான் ஃபைனல். அந்த 6 மெம்பர்ஸில் நான் வின் பண்ணி ஃபஸ்ட் குவாலிஃபை ஃபைனல். அந்த ஃபைனலில் ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேம் எல்லாம் வந்து அவங்க கொடுத்த ஐஃபோனில் தான் ஆகுது. அதில் தான் சார் வின் பண்ணி. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா? அதுதான் சார் சொல்லுங்கள். அவங்க வின் பண்ணும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒரு காமாக தான் இருந்துச்சு சார். நான் அந்த டென்ஷன் எடுத்துக்கல. இது பணத்துக்காக ஆனல, ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக தான் அங்கே ஆடினேன். நான் மூவ் பண்ண போன இது தான் அது கிஃப்ட்டு கிடையாது. ஒரு கடல் கிஃப்ட்டு இந்த மாதிரி பெரிய ஆசீர்வாதம் தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வின் பண்ணது. அடுத்த நெக்ஸ்ட் எப்படின்னா டோர்னமெண்ட் ஆல் இண்டியா லெவலில் கலந்துக்க போகிறீங்களா? அந்தந்த ஜூன் வைக்கிறாங்க. இப்போ ஈஸ்ட் பாம்பேயில் இருக்கிற இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கல்கட்டா, இன்னும் டெல்லியில் ஆகும். அதில் செலெக்ஷன் ஆகிட்டு வந்து ஃபைனல் வந்து டெல்லி. அது ஏப்ரல் மாதம். ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அது சார் அது அந்த டென்ஷன்லாம் இருக்கலாம் சார். எந்த கேம் வந்து நம்மளுக்கு இதில் வரும் நம்ம அந்த ஆத்திரத்தில் ஆடுறது எதாவது ஃப்ரீயாக மைண்டு ரிலாக்ஸ் கான்சன்ட்ரேஷன் போட்டு எந்த மூவ் வந்து கீழே விழுந்துருக்கோ அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி ஆடணும். அதே வச்சு நம்ம ஆடினதுன்னா நான் பிடிச்ச மூவிலுக்கு தான் மூவ் காலம் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம மூவ் பண்ணி போகணும். நேஷனல் லெவலில் 1 கோடி நீங்கள் வின் பண்ணணும். எங்களோட வாழ்த்துக்கள். இந்த வின் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் எந்தெந்த ஏரியாவில் கம்மியாக இருக்கோ அந்த ஏரியாவில் எடுத்துகிட்டு கொடுக்கணும். நான் லைப்ரரி கட்டி கொடுப்பேன் அந்தந்த ஏரியா.